ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா பாய் சேனல். இன்றைக்கி வெஜ் புலாவ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் புலாவ் இந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசியில் செய்கிறேன். காம்பு 2 ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3, அதுவும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 கட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கழுவி வாஷ் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு நல்லா அதுவும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு சின்னதாக அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள் வேணால் போடலாங்க. அந்த சோயா கழுவி சுடு தண்ணியில் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டுக்கிறேன். தண்ணி எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த கிளாஸில் டபுள், அப்படியே 2ஆக போடணுங்க. இப்போ 1 கிளாஸ் தண்ணி அரிசி எடுக்கிறோன்னா 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா வாஷ் பண்ணி அதுவும் போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் செய்கிறதா இருந்தால் 1 விசில் விட்டாவே போகிறோம், நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த மாதிரி நான் வீட்டு அரிசியில் செய்கிறதுக்காக 2 விசில் விடுறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடிக்கலாங்க. விசில் வச்சுக்கோங்க. நல்லா விசில் ஒரு 2 வர மட்டும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.